நான் எப்படி மதிப்பேன் அமீர் முஃமினீன், நீங்களே சொல்லுங்க. அமீர் முஃமினீன் என்ன பண்ணாங்க, உடனே எப்ப தப்பெல்லாம் ஓன் மேல வச்சுக்கிட்டு உன் பையனை திருத்திய இது நியாயமா என்பதாக கேட்டார்கள். நல்லடியார்களே, தங்கள் பிள்ளைகளுக்கு முதலில் நாம் நல்லவர்களாக வாழ வேண்டும், வாழ்ந்து காமிக்கிறோம், வாழ்ந்து காமிச்சாதான் அவர்கள் இப்படிதான் வாழணும் என்ற அடிப்படை நன்மைகளை அதை புரிந்து கொள்வார்கள். இன்றைக்கு அப்பா அம்மா இல்லாதவங்க எத்தனையோ பேர் பாருங்க, வீட்டுல வெளியே போற பெரியவங்க செய்வாங்க, இந்த பிள்ளைங்க உட்காந்து போன் நோண்டிட்டே இருப்பாங்க. அவங்க பெரியவங்க போன் செய்வாங்க, போனே நோண்டிட்டாங்க, சும்மா அதுல ஏதாவது நல்ல வேலையை பார்த்து சொல்லிட்டு போயிடுவாரு வெளியே. அம்மா என்ன செய்வாங்க, காலகாலத்துல போன்லயே கிடைக்கல, ஏதாவது நல்ல ஒன்றே வேலையை பார்த்து வீட்டுல ஆளுக்கு ஒண்ணு சொல்லுவாங்க. இந்த ஆளுக்கு ஒண்ணு சொல்றவங்க பின்னாடியே போய் பாருங்களேன், அவர் ஆபீஸ்ல நோண்டுவாரு, இந்த அம்மா அடுப்பாங்கல்ல நோண்டான், தாத்தா வரலாறு நோண்டுவாரு, பாட்டி கொள்ளையில் நோண்டுவாங்க. இந்த பையன் அப்படியே ரவுண்ட் அடிக்கிறான் ஃபுல்லா சிபிஐ மாதிரி. இவங்களே ஓகேயும் இல்ல, இவங்க என்ன நல்லதை பாரு உறுப்பியா செய்யறாங்க ஓவியான்னு சொல்லிட்டு அவன் இன்னும் அதிகமா நோன்றான். கவனிக்க வேண்டிய செய்திகள், நம் பிள்ளைகளை நாம் தான் உருவாக்கணும். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்லதை செஞ்சு காட்டணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாஹிபுகள் இல்லா வீட்டுக்கு வந்தாங்க. வந்து நின்று வாசல்ல அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு சலாம் சொன்னாங்க. பதிலுக்கு என்ன செய்தாங்க சாஹிபு, வலைக்கும் சலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு சொல்லிட்டாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சலாம் சொல்லிட்டாங்க. இப்ப கடைசியில என்ன ஆயிடுச்சு, சாஹிபுகள் என்ன செய்றாங்க, பொறுமையா என்ன செய்றாங்க, பதில் சொல்றாங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் சலாம் சொன்னாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. மீண்டும் என்ன செய்றாங்க, சாஹிபு பொறுமையா சலாம் சொல்றாங்க. 3 வாட்டியும் சலாம் சொல்லி 3 வாட்டியும் பொறுமையா பதில் சொன்னாங்களா. சாஹிபுடைய மகன் கேட்டாரு, ரசூலுல்லாஹ் வெளியே நிக்கிறாங்க, நீங்க 3 வாட்டி சலாமுக்கு பதில் பொறுமையா சொல்றீங்க, ஏன் உள்ள கூப்பிட கூடாதா? இல்ல மகனே, நபியுடைய வாயிலிருந்து உங்கள் மீது உங்கள் குடும்பத்தார் மீது அல்லாஹ்வின் சாந்தி அல்லாஹ்வின் சமாதானம் எல்லாம் உண்டாகட்டும் ரசூலுல்லாஹ் வாயில துஆ வாங்குறதுக்காக வேண்டிதான் நான் 3 வாட்டி பொறுமையா சொன்னேன். இதுல என்ன தெரியுமா பாடம், தான் செய்யற நல்லதை தான் பிள்ளைக்கு செஞ்சு காட்டுறாங்க, தான் பிள்ளைக்கு அழகா பாடமா புரிய வைக்கிறாங்க. உபைத் இப்னு இயாத் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய இறை நேசர், ஈமான்ல வரதுக்கு முன்னாடி பெரிய வழிகடலா இருந்தார். ஈமான்ல வந்ததுக்கு பின்னாடி அவர் தன் மகனுக்காக அல்லாஹ்ட்ட எப்படிலாம் துஆ செஞ்சார்னா, என் மகன் திரும்பவே மாட்டேனா யா அல்லாஹ், என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு நாள் தஹஜ்ஜுல, ரப்பே என் பையன் உன் பாதையில நான் விட்டுட்டேன், நீ அவனுக்கு ஹிதாயத்தை கொடு. ஒரு நாள் தஹஜ்ஜுல அழுதுட்டார், செம்மையா அழுது துஆ செஞ்சார். அடுத்த நாள் அந்த மகனாருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தான். ஹிதாயத் எப்படிப்பட்ட ஹிதாயத்தையும் அல்லாஹ் கொடுத்தா. உபைத் இப்னு இயாதுடைய மகன் ஒரு பஜாருக்கு போனார்னா, ஒரு காய்கறியோ ஒரு மல்லிகை சாமானோ ஏதாவது வாங்கினார்னா, ஆரம்ப காலகட்டத்துல தராசு தான் இருக்கும், அந்த தராசுல தான் எடை வச்சு போட்டு அளவுகோல் கொடுப்பாங்க. தராசு